இப்போ நீங்க கொண்டு வந்த ஆம்பிளிஃபையர் வந்து ரெடிமேடா வாங்குனீங்களோ? ரெடிமேடா வாங்குனேன். 5000 ரூபாய்க்கு ரெடிமேடா வாங்குனேன். 5000 ரூபாய்க்கு ரெடிமேடா வாங்கியிருக்கீங்க. இதுல டால்பி டிடிஎஸ் இல்லையா? இதுல டால்பி டிடிஎஸ் எல்லாம் இல்லனே. டால்பி டிடிஎஸ் எதுவுமே இல்ல. 5000 ரூபாய்க்கு வாங்கின ரெடிமேட் ஆம்பிளிஃபையர்ல உங்களுக்கு டால்பி டிடிஎஸ் வேணும். கண்டிப்பா வேணும். டால்பி டிடிஎஸ் வந்து உங்களுக்கு எப்படி வீட்டை சுத்தி சுத்தி வரணுமா இல்ல வீட்டுக்குள்ளேயே சுத்தணுமா? வீட்டை சுத்தி சுத்தி தானே வரணும். வீட்டை சுத்தி சுத்தி வரணுமா? வீட்டை தானே சுத்தி சுத்தி. எது டிடிஎஸ் தான் சுத்தி வரணுமா? டிடிஎஸ் வீட்டை சுத்தி சுத்தி வரணும்னே. டிடிஎஸ் அப்ப ஸ்பீக்கர்ல வர வேண்டாம். ஸ்பீக்கர்ல நடந்து போறவங்க காதுல கேட்கணும்னே. நடந்து போனா பக்கத்துல நடந்து போறவங்க கேட்கணும் சரவுண்ட். ஏது உங்க வீட்டுக்கு முன்னாடி நடந்து போனா அந்த அவங்க நடந்து போற சவுண்டு இப்போ உங்க நீங்க தான் உதாரணத்துக்கு வீட்டுக்கு உள்ள இருக்கீங்க, உங்க வீட்டுக்கு வெளியில நடந்து போறாங்கன்னா அந்த சவுண்டு உங்க ஸ்பீக்கர்ல கேட்கணுமா? இல்ல ஸ்பீக்கர்ல இருந்து நடந்து போறவங்களுக்கு கேட்கணும். இந்த வீட்டுல படிக்க அப்படின்னு நீங்க கேக்குற கேள்வியே ஒண்ணுமே புரியாத புதிரா இருக்கு. அதாவது ஆம்பிளிஃபையர்ல இருந்து டிடிஎஸ் சரவுண்ட் வேணுமா இல்ல உங்க வீட்டை சுத்தி நடக்கிற நிகழ்வுகள் வந்து உங்க ஸ்பீக்கர்ல கேட்கணுமா? ஆம்பிளிஃபையர்ல இருந்து டிடிஎஸ் கேட்கணும். வெளிய ஆம்பிளிஃபையர்ல இருந்து டிடிஎஸ் வேணும், டால்பி வேணும், டிடிஎஸ் வேணும், சரவுண்ட் வேணும். சரி, இது என்ன ரேட்டுக்குள்ள ரெடி பண்ணலாம்னு நினைக்கிய? நான் 5000 ரூபாய் ஆம்பிளிஃபையர் கொண்டு வந்திருக்கேன். சரி, 10000 ரெடி பண்ணி தாங்கண்ணே. 10000 ரூபாயில உங்களுக்கு டிடிஎஸ் ரெடி பண்ணி தாங்கண்ணே. உங்களுக்கு அட்மாஸே ரெடி பண்ணிடலாம். இப்ப டால்பினா என்ன அப்படிங்கறத குறிச்சு முதல்ல உங்ககிட்ட பேசுறேன். இப்ப அதுக்கப்புறம் டிடிஎஸ் சொன்னா என்னன்னு சொல்லி பேசலாம். டிடிஎஸ் அட்மாஸ் எல்லாத்தையும் குறிச்சு நாம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். முதல்ல நம்மளுடைய வியூவர்ஸுக்கு வந்து உங்களுடைய பேரை வந்து அறிமுகப்படுத்திக்கோங்க. உங்க பேர் என்ன பேருன்னு சொல்லுங்க. காளிதாஸ். காளிராஜ். கொஞ்சம் சத்தமா பேசுங்க. காளிதாஸா காளிராஜா? காளிதாஸ். சரி, நீங்க இங்க வந்து உங்களுக்கு டால்பி டிடிஎஸ்
அந்த மாதிரி சுற்றி சுற்றி சரௌண்ட் எடுக்கிறது மாதிரி ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணுறக்காண்டி வந்திருக்கீங்க. இப்போ நாம் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த ரூம்லேயே வந்து எக்கோ இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? எக்கோ அடிக்குதுல்ல, பின்னாடி வந்து உங்களுக்கு பஞ்சு மாதிரி ஒட்டி இருக்கிறோமா, ஒட்டி இருக்கோம். இது எதுக்காக வேண்டி ஒட்டுறதுன்னா, இது வந்து சவுண்ட் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. இந்த எக்கோவை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இந்த ஸ்பாஞ்ச் வந்து நம்ம ஒட்டுறோம். அதையும் மீறி வந்து எக்கோ வரதான் செய்யுது. நாம் ஒரு தெளிவான ஒரு ஆடியோ கேட்கணும்னா எக்கோ இருக்கக்கூடாது ரூமில் வந்து. இப்போ நம்மளுடைய கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெற்றிடம் நிறையா இருக்கிறதுனால இந்த எக்கோ உருவாகுது. எக்கோ உருவாகிறத அரெஸ்ட் பண்ணுறது தான் இந்த சவுண்ட் ப்ரூஃப் பாஞ்ச் வந்து நான் ஒட்டி பார்த்தேன். அப்போவும் நிற்கலை, திரும்பவும் எக்கோ வரதான் செய்யுது. இதனால் வந்து நமக்கு ஒரு முழுமையான திருப்தியான ஆடியோ வந்து கிடைக்காது. நல்ல ஒரு தெளிவான ஆடியோ கிடைக்கும்னா எந்த ஒரு எக்கோவுமே இருக்கக்கூடாது. நம்ம இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த ரூமில் தான் நம்ம ஒரு ஆம்பிளிஃபையர் மாட்டி படமோ இல்லை பாட்டோ கேட்குறோம், இல்லை படம் பார்க்குறோன்னு சொன்னால் ரூம்பை பொறுத்தளவில் 0 நாய்ஸ், அதாவது எந்த ஒரு நாய்ஸுமே இல்லாமல் கப் சுப்புன்னு இருந்தால் தான் ஆம்பிளிஃபையர்லேருந்து நம்ம ஆன் பண்ணி கேட்கக்கூடிய ஒவ்வொரு சவுண்டுகளும் தெளிவாக துல்லியமாக கேட்க முடியும். எக்கோ அடிக்கும் போது ரிப்பீட் ஆகும். அப்போ தியேட்டரில் இதே மாதிரி தான் கப்பு சுப்புன்னு இருக்கு. ஆமாம், தியேட்டர்களில் வந்து ஏன் வந்து அந்த மாதிரி வந்து சவுண்ட் ப்ரூஃப் வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி எந்த ஒரு நாய்ஸும், அதாவது வெளியில் உள்ள சவுண்ட் எதுவுமே உள்ள வர கேட்காதபடி, உள்ள என்ன நடக்குங்கிறது வந்து வெளியில் கேட்காதபடி சவுண்ட் ப்ரூஃபிங் பண்ணி வந்து நமக்கு வந்து ஆடியோ சிஸ்டத்தையும் வீடியோ சிஸ்டத்தையும் கொடுக்குறாங்க. இந்த டால்பி அப்படிங்கிறது வந்து முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. டால்பி அப்படின்னா ஒரு லேபாலட்ரி, அதாவது ஒரு ஆய்வகம். இசை வந்து டால்பி கிடையாது. டால்பிங்கிறது வந்து ஒரு லேப். இப்போ நம்ம பிளட் டெஸ்ட் பண்ண போகிறோம். பிளட்டை டெஸ்ட் பண்ணோன்னா எங்கே போவோம்? ரத்த பரிசோதனை நிலையம்னு சொல்லி ஒரு லேப்புக்கு போவோம். லேப்புன்னு ஒட்டியிருப்பாங்க. அப்போ நம்மளுடைய பிளட்ல என்னென்ன அணுக்கள் இருக்கு, என்னென்ன வகை ரத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரிச்சு சொல்லுவாங்க. ஏபி பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ்னு சொல்லி அந்த மாதிரி பிரிச்சு ஆக மொத்தத்தில் நமக்கு வந்து ஒரு பிளட்டு, அதாவது ரத்தம் தான். அந்த ரத்தத்தில் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத வந்து பிரிச்சு கண்டுபிடிக்கிற இடத்துக்கு பேர் வந்து ரத்த பரிசோதனை நிலையம். அதே மாதிரி தான் சினிமாவில் வந்து படம் எடுத்து அதில் ஆடியோலாம் இணைச்சு கொண்டு போய் இந்த டால்பி அப்படிங்கிற இந்த லேப்ல கொண்டு போய் அவங்க கொடுத்துருவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எந்தெந்த சவுண்ட் சிஸ்டத்தை எந்தெந்த ஸ்பீக்கர்ல கொடுக்கணும், அதாவது ரியலா இப்ப ஒரு சினிமா படம் பார்க்கறது வந்து நம்ம வாழ்க்கையில நடக்கிற மாதிரியான நிகழ்வுகளை தான் வந்து சினிமா படம் எடுப்பாங்க. அந்த மூவிகள்ல காட்சி அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த சவுண்டை வந்து சரௌண்ட் ஸ்பீக்கர்ல கொடுத்தா நல்லா இருக்கும், இதை சென்டர் வாய்ஸ்ல கொடுத்தா நல்லா இருக்கும், இந்த ஆடியோவை வந்து மேல டாப் கார்னர்ல வரக்கூடிய ஸ்பீக்கர்ல கொடுத்தா நல்லா இருக்கும், மழை பெய்யற சவுண்டு, இடி இடிக்கிற சவுண்டு, ஏரோப்ளேன் பறக்கிற சவுண்டு, இந்த மாதிரி இதெல்லாமே பிரிச்சு தனித்தனியா ஒவ்வொரு ரிசீவர் மூலமா கொடுத்து நேச்சுரலா ஃபீல் பண்ற மாதிரி ஆடியோவில் வந்து எந்த ஒரு நாய்ஸும் இல்லாத தெளிவான இரைச்சல் இல்லாத ஒரு ஆடியோவில் முன்னணி நிறுவனமா திகழக்கூடிய ஒரு லேப் தான் வந்து டால்பி. டால்பி அப்படிங்கிறது வந்து ஒரு லேப், ஆய்வகம். இதுதான் இசை மட்டும் இல்ல, ஆடியோவும் சேர்ந்துதான், பேசுற வாய்ஸ். இசைனா மியூசிக் மட்டும்தான், சரியா? இந்த டால்பி நிறுவனம் உருவாக்கக்கூடிய ஆடியோ எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா வீடியோக்கள்ல பயன்படுத்துறாங்க. இந்த டால்பி நிறுவனம் உருவாக்கக்கூடிய ஆடியோ அண்ட் வீடியோவை எங்கெங்கெல்லாம் நாம பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா சினிமாவில் பயன்படுத்துறாங்க, வீடியோவில் கம்ப்யூட்டரில் பயன்படுத்துறாங்க, அமேசான் பிரைமில் பயன்படுத்துறாங்க, நெட்ஃபிளிக்ஸில் பயன்படுத்துறாங்க, ப்ளூரே டிஸ்க் மூலமா பயன்படுத்துறாங்க, டிவிடி பிளேயர் மூலமாவும் ஸ்மார்ட் போன்கள்லையும் பயன்படுத்துறாங்க. இந்த டால்பி நிறுவனம் உருவாக்கக்கூடிய ஆடியோ வீடியோக்களை வீடியோ எடுக்கிறது சினிமாக்காரங்களா இருந்தாலும் அதை வந்து கிளியர் பண்ணி தெள்ள தெளிவான ஒரு ஆடியோவா மாத்தி, அதாவது பின்னணி இரைச்சலை குறைச்சு இயற்கையான ஒளி அனுபவம் கிடைக்கிறதுக்காகவும் சினிமாவை முழு திருப்தியா அனுபவிச்சு படம் பார்க்கறதுக்காகவும் வீடியோ கேமு, ஸ்மார்ட் டிவி இதுகள்லாம் வந்து இசை மற்றும் பாடல்களுக்கு வந்து உயர்தரமான ஒரு ஆடியோவை கேட்கறதுக்கு தான் இந்த டால்பி ஆடியோ
தெளிவான ரிச்சான சவுண்டை வந்து நமக்கு கொடுக்கும். உயர்தரமான நம்பகமான ஒளித்தன்மையை நாம வந்து ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த டால்பி கம்பெனியோட நோக்கம். டால்பி ஆடியோ வந்து இந்த நோக்கத்துக்காக வேண்டி தான் உருவாக்குனாங்க. டால்பி ஆடியோன்னு சொன்னாலே வந்து தெளிவான ஆடியோ, பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுவுமே இல்லாம துல்லியமா இருக்கும், பெர்ஃபெக்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் டால்பி. இந்த டால்பிங்கிறது வந்து ஒரு லேப் தான் மொத்தத்திலேயே. நீங்க இப்படி சொல்றீங்கன்னு எல்லா டெக்னீஷியன் சொல்றாங்க 7000 ரூபாயில டால்பி தர முடியும், 7000 ரூபாயில டால்பி தர முடியும். 7000 ரூபாயில டால்பி தர முடியும்னா அப்ப சினிமா தியேட்டர்ல போய் மாட்டிடுவோமா? இந்த ஆம்பளுக்கு 7000 ரூபாயில டால்பி டிடிஎஸ் எல்லாமே கிடைக்கும் சொல்றாங்கண்ணே. அது எப்படி? நீங்க ஒரு போர்டு வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, டால்பி டிடிஎஸ் போர்டு. அது வந்து ஆமா எடுத்து வரலண்ணே. எடுத்துட்டு வரலையா? அதை நாளைக்கு எடுத்துவாங்க. அதுல டால்பி டிடிஎஸ் எல்லாம் எடுக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு டால்பினா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். டால்பினா என்ன சொல்லுங்க பாக்கலாம். பெரிய லேப், ஆய்வகம் தான். அந்த லேப்புக்கு பேர் தான் டால்பி. சரியா? இந்த டால்பி தொழில்நுட்பத்தை யாரு கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா ரே டால்பி என்பவரால் இது வந்து உருவாக்கப்பட்டது. ரே டால்பி அதை கண்டுபிடிச்சவர் வந்து ரே டால்பிங்கிறவரு. இவர் வந்து அமெரிக்காவில் ஒளியியல் பொறியாளராக இருக்காரு. 1965 வருஷத்திலேயே டால்பி நிறுவப்பட்டாச்சு அமெரிக்காவில். ரே டால்பி கண்டுபிடிச்சதிலே முதன்மையான ஆடியோ என்று சொல்லலாம். டால்பி வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் சிஸ்டம். அதான் டால்பின்னு சொல்லி நாம எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு நாய்ஸ் ரிடக்ஷன் சிஸ்டம். இரைச்சலை குறைக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை இவங்க கண்டுபிடிச்சு ஆடியோனுடைய ஒளித்தரத்தை அதிகரித்து சினிமாவில் இசையில் வந்து பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணாங்க. 1965 வருஷத்தில் ரே டால்பி அப்படிங்கிற அமெரிக்க ஒளியியல் பொறியாளர் வந்து இந்த டால்பி நிறுவனத்தை வந்து உருவாக்குனாங்க. புரிஞ்சதா? டால்பி எந்த நோக்கத்திற்காக உருவாக்குனாங்கன்னு சொன்னால் உயர்தரமான நம்பகமான ஒளித்தன்மையை நாம் வந்து ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், பின்னணி இரைச்சலை குறைக்கிறதுக்காகவும், இயற்கையான ஒளி அனுபவம் கிடைக்கிறதுக்காகவும், சினிமா அனுபவத்திற்காகவும், வீடியோ கேம், ஸ்மார்ட் டிவி பயன்பாட்டிற்காகவும், இசை மற்றும் பாடல்களை வந்து உயர்தரமாக கேட்கறதுக்காகவும் தான் இந்த டால்பி வந்து நிறுவப்பட்டது. இந்த டால்பியோட நிறுவனர் வந்து ரே டால்பின்னு உங்களுக்கு தெரியும். நிறுவப்பட்ட ஆண்டு 1965ன்னு தெரியும். நான் எந்த நாட்டில் இருக்குன்னு சொன்னா அமெரிக்கா நாட்டில் இருக்கு. இதோட ஆபீஸ் வந்து எங்க இருக்குன்னு சொன்னா சான் பிரான்சிஸ்கோ கலிபோர்னியாவில் இருக்குது. டால்பி ஆடியோவை முழுமையா நாம வந்து ரசிச்சு ஃபீல் பண்ணணும், முழு திருப்தி அடையணும்னு சொன்னா நீங்க கொண்டு வந்திருக்கிற இந்த சாதாரணமான மொக்க ஆம்பிளிஃபயர்ல எல்லாம் நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. எப்படி சொல்லிட்டீங்க? ஹையர் அண்டான ஒரு ஆம்பிளிஃபயர்ல தான் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். எப்படின்னு சொன்னா ஏவி ரிசீவர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அந்த ஏவி ரிசீவர்கள்லையுமே வந்து எல்லா மாடல்கள்லையும் முழுமையா ஃபீல் பண்ண முடியாது. டால்பி அட்மாஸ் சவுண்ட் சிஸ்டத்தையோ டிடிஎஸ்ஸையோ கொடுத்துறாது. ஒரு சில குறிப்பிட்ட மாடல்கள் வந்து நான் வீடியோல ஷோ பண்றேன், பாருங்க. அந்த நீங்க இந்த வீடியோ எடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வீடியோ போய் பாருங்க. அந்தந்த மாடல்கள்ல மட்டும் முழு திருப்தி கிடைக்கும். எல்லா ஏவி ரிசீவர்லயுமே வராது. குறிப்பிட்ட மாடல் மட்டும்தான் வரும். யமகா, டெனான், மரான்ஸ், ஆங்கியா, சோனி, பயோனியர் இந்த மாதிரி பிராண்டு, அதாவது ஹையர் அண்ட் பிராண்டு ஏவி ரிசீவர்கள்ல வந்து முழுமையா நீங்க வந்து டால்பி ஆடியோ வந்து ஃபீல் பண்ண முடியும். சரியா? டால்பிங்கிறது லேப், அவங்க உருவாக்குன ஆடியோவை நீங்க வந்து ஃபீல் பண்ண முடியும். சரியா? குறைந்தபட்சம் வந்து 80ல இருந்து 100 வாட்ஸ் கொண்ட ஆம்பிளிஃபயரா இருக்கணும். அதுக்கு ஸ்பீக்கர் அமைப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆம்பிளிஃபயர்ல நீங்க வராதுன்னு சொல்லிட்டீங்க. டால்பியோட ஆடியோ வந்து நம்ம என்னதான் எவ்வளவு காசு போட்டு நம்ம ரெடிமேடா அசம்பிள்டு ஆம்பிளிஃபயர் செஞ்சாலும் டால்பி ஆடியோ, அதாவது அவங்க கொடுக்குற ஆடியோ வந்து டீகோட் பண்ணி நம்மளால பிரிச்சு முழுமையா கேட்க முடியாது. 5.1 அவுட்புட்டா நமக்கு வந்து அனலாக்ல நாம வந்து கேட்டுக்கலாம். சரியா? நம்ம முன்னாடி வந்து டிவிடி பிளேயர்ல எப்படி கேசட் போட்டு படம் பார்த்தீங்க, அப்போது வந்து ஸ்டீரியோ சரௌண்ட் வரும், சென்டர் வைஸ் வரும், லெஃப்ட் ரைட் வரும். அதுமே அந்த 5.1 கேசட்லயுமே வந்து டிவிடி கேசட்ல 5.1 ரெக்கார்டிங் உள்ள கேசட் வாங்கி போட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து 5.1ல கிடைக்கும். இப்ப நீங்க வந்து ஆம்பிளிஃபயரை கொண்டு வந்திருக்கீங்க. டால்பி டிடிஎஸ் வந்து சுத்தி சுத்தி வரணும், அடிக்கணும், நம்மளாம்
ஃபீல் பண்ணணும்னு சொல்லி உங்க பழைய ஆம்பிளிஃபயரை தூக்கிட்டு வந்திருக்கீங்க. சரி, டால்பி டிடிஎஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறதுன்னு சாத்தியம் இல்லைன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அது வந்து பெரிய ஹையர் அண்ட் ஆடியோ சிஸ்டம்ங்கிறது, அதுக்கு பல லட்சம் செலவாகும்னு சொன்னேன். சரியா, அவ்வளவு முடியாது. ஆனா மத்தவங்க எல்லாம் வந்து செய்யறாங்க, ஆனா நீங்க வந்து செஞ்சு கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்றீங்க, பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க. டால்பி சப்போர்ட் பண்றது மாதிரி ஆம்பிளிஃபயர் வேணா ரெடி பண்ணி கொடுக்கலாம். டால்பி சப்போர்ட்னா எப்படின்னா, நீங்க டால்பி ஆடியோ கொடுக்குறீங்கன்னு சொன்னா அதை கன்வெர்ட் பண்ணி 5.1 அனலாக் அவுட்புட்டா உங்களுக்கு கொடுக்கும். ஆக்சுவலா டிவிடி பிளேயர்ல இருந்து எப்படி நீங்க படம் பார்த்து ரசிச்சீங்களோ அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கேட்கலாம். ஹையர் அண்ட் ஆடியோ கேட்கணும்னு சொன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஏவி ரிசீவருக்கு தான் நீங்க வாங்கணும். ஏவி ரிசீவர் நீங்க வாங்கிக்கோங்க. அதுலயும் ஒரு சில குறிப்பிட்ட மாடல் இருக்கு, ஏற்கனவே வீடியோல போட்டிருக்கேன். நீங்க அத மாடல் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன், அந்த மாடலை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அந்த மாடலை வாங்கி நீங்க அதுக்கு உண்டான ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நீங்க ஹையர் அண்டான டால்பி ஆடியோ சிஸ்டத்தோட சவுண்ட் சிஸ்டத்தை நீங்க கேட்கணும்னா ஏவி ரிசீவர் தான் போகணும். அசம்பிள்டு ஆம்பிளிஃபயர் பக்கம் வரவே கூடாது. அசம்பிள் ஆம்பிளிஃபயர்ல அது சாத்தியமே இல்ல. சரியா, இப்ப ஏவி ரிசீவர் வாங்கணும்னு சொன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும். வாங்கிக்கிறீங்களா? வாங்கிக்கிறீங்களா? வாங்கிக்கோங்க. நம்ம வீடியோல ஏற்கனவே நம்ம வீடியோல ஷோ பண்ணியிருப்போம் அந்த மாடல் நம்பரு. அந்த மாதிரி ஹையர் அண்டான ஏவி ரிசீவர் வாங்கிக்கோங்க. அதுக்கான ஸ்பீக்கர் சப்பு பொருளாம் அவங்களே கொடுப்பாங்க. சப்புக்கான ஆம்பு மட்டும் நீங்க தனியா ரெடி பண்ண வேண்டிய இருக்கும். நம்ம அசம்பிள் பக்கம் வந்துடவே வேண்டாம். டால்பி வருது, டிடிஎஸ் வருது, சுத்தி சுத்தி வருது, சுத்தாம வருது அப்படிங்கறதெல்லாம் வர வேண்டாம். 5.1ல ஆடியோவா அனலாக் சிஸ்டத்துல நம்ம கேட்கலாம். இப்ப டிவிடி பிளேயர் என்ன மெத்தட்ல இயங்குச்சோ அந்த மாதிரி முன்னாடி வர டிவிடி பிளேயர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மதர் போர்டு இருக்கும். மதர் போர்டுல இருந்து ஒரு லென்ஸ் மூலமா ஆடியோவும் வீடியோவும் பிடிச்சி நமக்கு வந்து ஒரு 5.1 அனலாக் அவுட்புட்டா கொடுக்கும். அதாவது சரௌண்ட் சிஸ்டத்துல கொடுக்கும். அது ஸ்டீரியோ சரௌண்டா கேட்கும். இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மார்க்கெட்ல அந்த லென்ஸ்ல இருந்து ரீட் பண்றதை கட் பண்ணிட்டு HDMI ARC இன்புட் வழியாவோ இல்ல ஆப்டிக்கல் மூலமாவோ கொடுத்து 5.1 அனலாக் அவுட்புட்டா நமக்கு வந்து கொடுக்கற மாதிரியான போர்டு வருது. அது வந்து டிடிஎஸ் டால்பி சப்போர்ட் பண்ணி நமக்கு அனலாக் அவுட்புட்டா கொடுக்குமோ தவிர டால்பி டிடிஎஸ் ஓட சவுண்ட் சிஸ்டம் முழுமையா ஒரிஜினாலிட்டியானது வரவே வராது. சாத்தியம் இல்ல, அசம்பிள்ல சாத்தியமே கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நீங்க குறைஞ்சபட்சம் நீங்க வந்து ஒரு ஏவி ரிசீவர் வாங்குறேன்னு சொன்னா 5.1.2 அல்லது 7.1.4 இந்த மாதிரி நீங்க உள்ள ஸ்பீக்கர் செட்டப் உள்ள அந்த அவுட்புட் உள்ள ஆடியோ சிஸ்டம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஏவி ரிசீவர்களை வாங்கிக்கோங்க. ப்ளூரே டிவிடி பிளேயர் வச்சிருக்கீங்களா? கிடையாது. உங்க வீட்டுல அக்கோஸ்டிக் இதெல்லாம் ப்ராப்பரா ஒட்டி இருக்கீங்களா? அதுவும் கிடையாது. ரூம் சைஸ் என்ன இருக்கும்? ரூம் சைஸ் வந்து 20க்கு 20 இருக்கும். 20க்கு 20 இருக்கும். அது ஃபுல்லா நீங்க ப்ராப்பரா சினிமா தியேட்டர்ல ஃபீல் பண்ற அளவுக்கு நீங்க வந்து ஏவி ரிசீவர்லாம் மாட்டி ஃபுல் ஃபீலா தியேட்டர்ல உட்காந்து அனுபவத்தை பெறணும்னா அக்கோஸ்டிக் எல்லாம் பண்ணணும். சரியா? செலவு பண்ணணுமானே? ஆமா, அதிகப்படியான செலவு பண்ணாதான் டால்பி அவங்க கொடுக்குற ஆடியோவை நம்ம முழுமையா ஃபீல் பண்ண முடியும். ஏவி ரிசீவர்களுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி லைசன்ஸ் வச்சு கொடுக்குறாங்க. டால்பியோட ஆடியோவை நாம யூஸ் பண்ணணும்னு சொன்னா இப்ப டால்பி ஆடியோ சப்போர்ட் பண்ற மாதிரியான ஏவி ரிசீவர் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த ஏவி ரிசீவர் தயாரிக்கக்கூடிய கம்பெனியும் பாத்தீங்கன்னா லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஆமா, அவங்க பயன்படுத்திருக்கக்கூடிய அந்த ப்ராசஸர், அதாவது சிப் செட்னு சொல்லுவாங்க, அந்த சிப் செட் தயாரிக்கக்கூடிய கம்பெனியுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டால்பிட்ட லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். டால்பிட்ட லைசன்ஸ் வாங்காம அந்த சிப் செட் தயாரிக்கக்கூடிய அந்த ஐசி தயாரிக்கக்கூடிய கம்பெனிக்காரனே கூட அந்த ஐசியை தயாரிக்க முடியாது. புரிஞ்சதா? அவங்க நினைச்சாலும் தயாரிக்க முடியாது. அவன் ஐசியை தயாரிச்சு கொடுத்து அந்த ஐசியை வாங்கி போர்டை உருவாக்குறாங்களே, மதர் போர்டா, போர்டை உருவாக்குறவங்களும் லைசன்ஸ் வாங்கணும். வாங்கி அதுக்கு அடுத்துதான் அவங்க இன்புட் சோர்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க சப்போர்ட் பண்றது மாதிரியான ஒரு ஆம்பிளிஃபயரை ஏவி ரிசீவரை வந்து பெரிய பெரிய பிராண்டுக்காரங்க உருவாக்குறாங்க. சும்மா நம்ம 7000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் 20,000 ரூபாய்க்கும் நம்ம ரெடிமேடா ஆடியோ சிஸ்டத்தை பார்த்தாலே டால்பி டிடிஎஸ் தானே வருதுல. அதெல்லாம் சத்தியமா சப்போர்ட் தான் பண்ணுமே தவிர ஒரிஜினலா ரியலா நம்மளால கேட்க முடியாது. புரிஞ்சதா? எமகா, டெனான், மரான், சாங்கியா, சோனி, பயோனியர் இந்த மாதிரி ஹையர் அண்ட் ஏவி ரிசீவர்கள்லாம் இருக்கு. அதுகளில் ஒன்று வாங்கிக்கோங்க. லைசன்ஸ் கொண்ட கம்பெனி ஏவி ரிசீவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாம்சங் இருக்கு, சோனி இருக்கு, எல்ஜி இருக்கு. இவங்கெல்லாம் வந்து
டால்பி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுக்காக வேண்டி தனியாவே லைசன்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஆமா, அவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லைசன்ஸோட தான் வரும். சோனி பிராண்ட் எல்லாம் எடுத்து, அதாவது குறிப்பா சாம்சங், சோனி, எல்ஜி இவங்க வந்து டால்பி தொழில்நுட்பம், அதாவது டால்பி கம்பெனிக்காரங்க உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுக்காக வேண்டி லைசன்ஸ் வாங்கிக்கிறாங்க. உரிமை வாங்கி தான் அவங்க பயன்படுத்துறாங்க. சரியா? புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நேரம் வச்சு உங்களை அருன்னு அறுக்கிறோம் அப்படிலாம் இல்ல. நான் யதார்த்தமா தான் கேட்டேன். ஒரு வாடிக்கையாளர் பார்க்காம எனக்கு உட்கார்ந்து முழு திருப்தியா விளக்கம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. சிப் செட்டுன்னு சொன்னா என்னன்னா சிப் ஐசின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து நம்ம வந்து அந்த ஐசியை வந்து ரிமூவ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த சிப் செட் தயாரிக்கக்கூடிய கம்பெனி பேர்களை உங்களுக்கு வந்து இப்போ வந்து வீடியோல ஷோ பண்றேன் பாருங்க. சரியா? இதுல 2 கம்பெனியை வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய கம்பெனிகள் இருக்கலாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கம்பெனிகளை வந்து வீடியோல ஷோ பண்றேன் பாருங்க. இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைசன்ஸ் இல்லாம அவங்க அந்த ஜிப் ஐசியை தயாரிக்க முடியாது. டால்பி ப்ராசஸர் தொழில்நுட்பத்தை உள்ள சேர்க்கவும் முடியாது. டால்பி கம்பெனிக்காரங்க கிட்ட லைசன்ஸ் வாங்கினாதான் அவங்க கொடுக்கக்கூடிய ஆடியோல உள்ள தொழில்நுட்பத்தை உள்ள வந்து சேர்க்க முடியும், இல்லன்னா சேர்க்க முடியாது. இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய போர்டுகள்ல எத்தனை போர்டுகள் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க சொல்லுங்க? எல்லாமே காப்பி. நீங்க உங்ககிட்ட வந்து டிடிஎஸ் போர்டு இருக்கு எழுத்துல எழுதிருக்கல, எழுத்துல எழுதுனா டிடிஎஸ் வந்துருமா? அப்படிதானே இருக்கு. ஐயோ, டால்பி டிடிஎஸ் போட்டா டிடிஎஸ் வந்துடும். டிடிஎஸ்னாலே வந்து நான் என்ன சொன்னேன், டிஜிட்டல் தியேட்டர் சிஸ்டம். அது வந்து தியேட்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆடியோ, ஹையர் அண்டான ஒரு ஆடியோ சிஸ்டம். இந்த டிஜிட்டல் தியேட்டர் சிஸ்டம்ங்கிறத தான் டிடிஎஸ்ன்னு சொல்லி சுருக்கி வச்சிருக்கிறாங்க. டால்பிங்கிறது ஒரு ஆய்வகம். பல தடவை உங்களுக்கு சொல்லியாச்சு. எலக்ட்ரானிக் கடையில போய் ஒரு போர்டை வாங்கினா எல்லா போர்டுமே டால்பி டிடிஎஸ் கண்டிப்பா பிரிண்ட் ஆகாம இருக்காது. அவங்க எல்லாம் எத்தனை பேர் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு கேளுங்க. லைசன்ஸ் வாங்கலாம் மார்க்கெட்ல. இப்ப அதான் நான் இப்ப சொன்னேன் உங்களுக்கு, அந்த சிப் செட் அந்த ஐசி தயாரிக்க கூடியவனே வந்து லைசன்ஸ் வாங்கலன்னா டால்பி கம்பெனிக்காரன் கொடுக்குற ஆடியோட தொழில்நுட்பத்தை அது ஏத்துக்காது. அவன் இஷ்டத்துக்கும் ஐசி தயாரிக்க முடியாது. இப்ப நம்ம காதுகள்ல வந்து எவ்வளவு வந்து ஒளித்திறனை வந்து நம்ம காது வந்து நம்மளால கேட்க முடியும்னு சொன்னா 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ், அதாவது 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே உள்ள சவுண்டு வந்து நம்ம மனச காதுக்கு வந்து கேட்கவே கேட்காது. ஹெர்ட்ஸுங்களா அந்த அலைவரிசை ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு சொல்லுவாங்க. பறவைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு காது கேட்கக்கூடிய திறன் வந்து பாத்தீங்கன்னா 100 ஹெர்ட்ஸ்ல இருந்து 10,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். மனித காதுகளை காட்டிலும் கொஞ்சம் சற்று குறைவானதுதான் பறவைகளுக்கு. என்ன, அதனாலதான் நம்ம பருந்து, ஆந்த இந்த மாதிரியான இதுகள்லாம் வந்து நம்ம வேட்டையாடுறோம். ரொம்ப குறைஞ்ச ஃப்ரீக்வன்சியை வந்து அது காதுகளுக்கு கேட்காது. 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸுக்கு, அதாவது 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே உள்ள சவுண்டுகள் வந்து அது கேட்காது. மேக்சிமம் 100 ஹெர்ட்ஸ்ல இருந்து 10,000 ஹெர்ட்ஸ் தான் சொல்லி இருக்கிறேன். விலங்குகளுக்கு எடுத்தேன்னு சொன்னா யானைக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே காது கேட்கும். அது 0.5 ஹெர்ட்ஸ்ல இருந்தே 1 ஹெர்ட்ஸ் இந்த மாதிரி சவுண்டுகளை கூட துல்லியமா யானை வந்து உணர்ந்துடும். யானைக்கு தான் காது நல்லா கேட்கும். யானைக்கு காது வந்து நல்லா கொஞ்சம் துல்லியமா கேட்கும். ஆமா, தூரமா இருந்தாலும் கேட்கும். நீல நீர் திமிங்கலம், கம்பளி திமிங்கலம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா 10 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20 ஹெர்ட்ஸ், அதாவது நீண்ட தூரம் நம்ம தண்ணிக்குள்ள அது முங்கிட்டு கிடந்தாலுமே ரொம்ப தொலைவில் உள்ள சவுண்டை கூட வந்து அதால வந்து புரிஞ்சுக்க முடியும். மலை ஆமைகளுக்கும் அதே மாதிரிதான். மலை பாம்புகள் இருக்கு இல்லையா, அது வந்து 1 ஹெர்ட்ஸ் கீழுக்குள்ள சவுண்டை, மலைப்பாம்புகள் வந்து பாத்தீங்கன்னா 1 ஹெர்ட்ஸுக்கு கீழே உள்ள சவுண்டுகளை கூட அதால கேட்டுக்கிற முடியும். மலைப்பாம்புகளுக்கு 1 ஹெர்ட்ஸுக்கு கீழே. நம்ம மனசு காதுக்கெல்லாம் அது கேட்காது. நம்ம காது வந்து 20 ஹெர்ட்ஸுக்கு மேல உள்ள சவுண்டு தான் நமக்கு வந்து கேட்கும். மண்ணுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கம்பியை போட்டாலும் அதோட நம்ம என்ன நோண்டுனா லேசா ஒரு சவுண்டு கேட்டாலும் மலைப்பாம்புகளுக்கு கேட்கும். அதை விட புறாக்களுக்கு தான் வந்து காது கேட்கக்கூடிய திறன் வந்து அதிகம் இருக்கு. புறாக்களுக்கான ஆமா, ரொம்ப ரொம்ப துல்லியமா கேட்கும் அதுக்கு. அதனாலதான் அந்த காலத்துல மனுஷங்க வந்து புறாக்களை வந்து தூது விட்டு இருக்கிறாங்க. காது கேட்கக்கூடிய திறனும் அதிகம், திசைகளை கண்டறியக்கூடிய திறனும் அதுக்கு அதிகம். நம்ம வடக்க போறோம், தெற்க போறோம், கிழக்க போறோம், எந்த திசையில வந்து நாம பயணிக்கிறோம் அப்படிங்கறத வந்து ஈஸியா கணிச்சிரும். 0.1 ஹெர்ட்ஸ்ல இருந்து 10,000 ஹெர்ட்ஸுக்குள்ள உள்ள சவுண்டுகளை கூட, இன்ஃப்ரா சவுண்டுகளை கூட வந்து அது துல்லியமா கேட்டுரும்.
புறாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா காற்றுல இருக்கக்கூடிய இரைச்சலை கூட கண்டுபிடிச்சிரும். இரைச்சலை கண்டுபிடிச்சி அது எவ்வளவு தூரத்துல இருந்து அந்த இரைச்சல் வருது, எந்த திசையில இருந்து வருதுன்னோட துண்டா கண்டுபிடிச்சிரும். அதனாலதான் இயற்கையில நடக்கக்கூடிய சீற்றங்கள் மாற்றங்கள் எல்லாமே வந்து புறாக்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிரும். ஓ, இந்த இடத்துல காத்து பயங்கரமா அடிக்குது, இங்க அழிவு வரப்போகுது, இந்த இடத்துல ஒரு சவுண்ட் கேக்குது அப்படிங்கறது வந்து அது கண்டுபிடிச்சிரும். பறவைகளுக்கு தெரிஞ்சிரும், மனுஷனுக்கு வந்து தெரியாது. கண் பார்வை திறன்லயே வந்து பாத்தீங்கன்னா கழுகுகளுக்கு வந்து பார்வை திறன் வந்து அதிகமான பார்வை திறன் இருக்கும். கழுகுகளுக்கு தான் பார்வை திறன் அதிகம் இருக்கும். அதோட பார்வை திறன் வந்து 1.6 கிலோமீட்டர் தூரம் உள்ளதை கூட கரெக்டா இன்னதான் கண்டுபிடிச்சிரும். கிலோமீட்டர் 1.6 கிலோமீட்டர்னா 1.5 கிலோமீட்டருக்கு மேல தூரத்துல உள்ளதை கூட இந்த பொருள் இந்த இடத்துல இருந்து இருக்குது வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிரும். மனிதனுக்கு 1000 மீட்டர் கூட தெரிய மாட்டேங்க. 1000 மீட்டரா? நமக்கு எவ்வளவு தூரங்கிறது தெரியும். 500 மீட்டருக்கு ஒண்ணு இல்ல, நம்ம வாசல்ல இருந்து ஒரு சோத்துல ஒரு பொடி எழுத்து எழுதுனா கூட நம்ம கண்ணாடி போட்டுதான் பார்க்க முடியுது. கொஞ்சம் வயசு பிள்ளைகளுக்கு ஒன்னா ஓரளவு தெரியும். ஆனா இந்த கழுகுக்கு மட்டும் 1.5 கிலோமீட்டருக்கு உள்ள தூரத்துல உள்ளதை கூட இது குருவி வருது, இது பூனை வருது அப்படின்னு சொல்லி. அதனாலதான் கரெக்டா கழுகு வந்து மேல பறந்துகிட்டு இருந்தாலும் கீழே பாம்பு போகுதா என்னது இருக்குன்னு சொல்லி உயர இருந்தே கண்டுபிடிச்சு சல்லுன்னு இறங்கி வந்து தீட்டு போயிடும். கழுகு பார்வை பார்க்காண்டா அப்படிம்பாங்கல்ல, பழமொழி சொல்லுவாங்கல்ல, கழுகு பார்வை பார்க்காண்டான்னு சொல்லி. யாராவது ஆந்த பார்வை பார்க்கான்னு சொல்றாங்களா? கழுகு மாதிரி பார்க்காம்பாங்க. சரி, டால்பி டிடிஎஸ் அப்படிங்கறத குறிச்சு இப்ப நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. டால்பினா என்ன, டிடிஎஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. டால்பிங்கிறது ஒரு லேப், டிடிஎஸ்ங்கிறது டிஜிட்டல் தியேட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது. இது அவங்க உருவாக்குனதான். இந்த மாதிரி R3D நிறைய உருவாக்கி இருக்காங்க. வேற வேற பேர் வச்சிருப்பாங்க. டால்பி அட்மாஸ் இந்த மாதிரி பேர் வச்சு ஒவ்வொரு தொழில்நுட்பத்துக்கும் ஒவ்வொரு பேரை வச்சிருக்கிறாங்க. அதை சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னா அதுக்கான ஏவி ரிசீவர் வாங்கணும், அவங்க லைசன்ஸ் வாங்கணும், அதை தயாரிக்கிற ஐசி தயாரிக்கக்கூடிய கம்பெனியோட லைசன்ஸ் வாங்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு பெரிய ப்ராசஸிங் இருக்கும்போது நீங்க வந்து 7000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் 20,000த்துக்கும் 30,000த்துக்கும் செய்யற ஆம்பிளிஃபயர்ல டால்பி வரணும், டிடிஎஸ் வரணும், சுத்தி வரணும் அப்படிங்க. உங்க வீட்டை சுத்தி எப்படி டிடிஎஸ் வருமா? எல்லா யூடியூப் சேனலும் சொல்றதுதானே. இப்ப தியேட்டர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் சவுண்ட் சிஸ்டம், அந்த சரவுண்ட் சிஸ்டத்துக்கெல்லாம் சேர்த்து மொத்தம் 64 சேனல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. 64 சேனல்னா ஒவ்வொரு சேனலுக்கு ஒரு பவர் ஆம்ப், ஒவ்வொரு ரிசீவர் அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. 64 ஸ்பீக்கர் மாட்டுவாங்க. இப்ப பெரிய தியேட்டர்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்சிமம் 22.2 சேனல் இருக்கும். பெரிய தியேட்டர்ல எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா 22.2னா 22 ஸ்பீக்கர், 2 சப்வூஃபர் இருக்கும். அப்ப 22 ஆம்பிளிஃபயர் இருக்குமா? 22 ஆம்பிளிஃபயர் பவர் ஆம்ப் வந்து இருக்கும். ஒவ்வொரு சேனலுக்கு ஒரு பவர் ஆம்ப், ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், ஒரு ரிசீவர் இருக்கும். அதற்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 50 ஸ்பீக்கர் வரை கூட மாட்டியிருப்பாங்க. சின்ன தியேட்டர்ல பாத்தீங்கன்னா 7.1 ஆடியோ சிஸ்டம் போட்டிருப்பாங்க. 7 ஸ்பீக்கர், ஒரு சப்வூஃபர். கூடனா 11 ஸ்பீக்கரு, ஒரு சப்வூஃபர் போட்டிருப்பாங்க சின்ன தியேட்டர்கள்ல. இந்த மாதிரி எல்லாம் ஹையரண்டா நம்ம கேட்கறத நீங்க வந்து 10,000த்துக்கு 20,000த்துக்கு 30,000த்துக்கு ஆம்பிளிஃபயர், அதுவும் ரெடிமேடா கடையில உள்ள ஆம்பிளிஃபயர்ல வந்து எனக்கு டிடிஎஸ் வரணும், டால்பி வரணும்ட்டு வரீங்க. எல்லா எலக்ட்ரிஷியனும் எல்லா டெக்னீஷியனும் சொல்றதானே 10,000 ரூபாய்க்கு எங்களுடைய கம்பெனிலையும் டிடிஎஸ் டால்பி செஞ்சு தரப்படும் சொல்றாங்க. அதுதான் மனவாடிஷனும் இருக்கான்னு தேடி வந்தேன். நம்மளால செய்ய முடியாது சாமியா, ஆளை விடுங்க ஐயா. நாங்க டால்பி சப்போர்ட் பண்ற மாதிரியான ஆம்பிளிஃபயர் தான் ரெடி பண்ணுவோம். அவங்க கொடுக்கக்கூடிய ஆடியோ வந்து கன்வெர்ட் பண்ணி 5.1 தான் தரும். நார்மலா 5.1 தான். சரியா? எல்லா எலக்ட்ரிஷியன் சொல்றது. அப்ப மத்த சேனல்கள்லாம் சொல்றாங்கனே, மத்த சேனல்கள்ல சொல்றாங்கன்னா டால்பி டிடிஎஸ் எடுக்குது வைக்குது அப்படின்னு சொன்னா நீங்க அங்க போய் ஆம்பிளிஃபயர் செஞ்சுக்கோங்க. முடியாதா? நம்ம வந்து உள்ளதான் சொல்லுவோம். அதாவது முடியாத ஒரு காரியத்தை முடியும்னு சொல்லி டால்பியை நாங்க சப்போர்ட் பண்ணி எடுக்க வச்சிருவோம், டிடிஎஸ் சுத்தி வர வச்சிருவோம் அப்படின்லாம் சொல்லி எல்லாம் நம்ம வந்து பண்றது இல்ல. தயவு செஞ்சு இந்த மாதிரி டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி எப்படின்னா, முன்னாடி நீங்க டிவிடி பிளேயர்ல எப்படி படம் பார்த்தீங்களோ அதே மாதிரி வந்து
டிவிடி பிளேயர்ல நீங்க எப்படி பிளே பண்ணி ஒரு 5.1 கேசட்டை போட்டு 5.1 கேட்டீங்களோ அந்த மாதிரி ஒரு ஆடியோ கொடுக்கலாம். இப்ப பெரிய பெரிய டிடிஹெச் நிறுவனம் கூட ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க. டிஜிட்டல் இன்புட்ல வந்து கொடுத்து 5.1 கொடுக்குறாங்க. அவங்களே வந்து எனி டைம் வந்து 5.1 படமோ இல்ல பாட்டுகளோ போடுறது கிடையாது. சில நேரம் ஒரு 1 hour போடுறாங்கன்னா அதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஏதாவது படம் போட்டாங்கன்னா 5.1 போடுவாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய வீடியோவே வந்து பாத்தீங்கன்னா 1080p தான் கொடுக்குறாங்க. ஆமா, என்ன ஃபுல் டைம் வந்து அதுவும் பாத்தீங்கன்னா ஹெச்டி சேனல்ல தான் வரும், நார்மல் சேனல்ல வராது. ஹெச்டி சேனல்ல தான் வந்து டால்பி ஆடியோ தொழில்நுட்பம் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்து நமக்கு வந்து 5.1 தான் கொடுக்குறாங்க. இப்ப தமிழ் படங்கள்ல எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா 7.1 தொழில்நுட்பத்துல உருவாக்குனது வந்து விஸ்வரூபம் படம். ஆமா, கமல் சாரோட படம். அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 7.1 ஆரோ 3D சிஸ்டத்துல பெரிய டெக்னாலஜியை பயன்படுத்தியிருப்பாங்க. இன்னொரு தமிழ் படம் வந்துச்சு. டால்பி வந்து டிடிஎஸ் அந்த ஒரு தொழில்நுட்பத்துல வந்து அந்த அனகோண்டா அந்த மாதிரி படங்கள்லாம் வெளிட்டாங்க. இப்போ உங்ககிட்ட நீங்கள் வந்து டால்பி டிடிஎஸ் ஆம்பிளிஃபையர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வேணும்னு கேட்டு வந்தீங்கல்ல. வீட்டில் வந்து நீங்கள் வந்து இப்போ டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுறது மாதிரி அனலாக் அவுட்புட் வர மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறோம். உங்கள் வீட்டில் செட்டாப் பாக்ஸ் இருக்குதா? இல்லைண்ணே. படம் பார்க்குற செட்டாப் பாக்ஸ் கிடையாது. அப்ப டிவி வந்து எதுல ஓடுது? கவர்மெண்ட் கொடுத்த செட்டாப் பாக்ஸ்ல ஓடுதா? கவர்மெண்ட் கொடுத்த செட்டாப் பாக்ஸ் தான் ஓடுது. ப்ளூரே பிளேயர் இருக்கா? இல்ல, டிவிடி பிளேயர் கிடையாது. டிவிடி பிளேயரும் கிடையாது, ப்ளூரே பிளேயரும் கிடையாது, எதுவுமே இல்ல. ஆனா உங்களுக்கு வந்து டால்பி டிடிஎஸ் சவுண்ட்ல கேட்கணும். ஆமா, ஒண்ணுமே இல்லாம இருந்துட்டு ஏன் இவ்வளவு செலவு பண்ணணும்? அப்ப நீங்க அதெல்லாம் வந்து நீங்க முழுமை அனுபவிக்கணும்னா பல லட்சங்களை செலவு பண்ணணும். பல கோடி இன்வெஸ்ட் பண்ணி தான் வந்து தியேட்டருக்காரங்க லைசன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. டால்பி கம்பெனிக்காரங்க வந்து அவங்களுடைய வீடியோவும் ஆடியோவும் சேட்டலைட் மூலமாக தான் கொடுக்குறாங்க. அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்ரேட்டர் தான். எப்படின்னு சொன்னால் ஆப்ரேட்டரோட வேலை என்னென்னா சிஸ்டத்தை மட்டும்தான் ஆன் பண்ணுவாங்க. ஆமாம், அவங்க சேட்டலைட் மூலமாக வந்து இந்த டயத்துக்கு மூவியை ஒளிபரப்புவாங்க, இந்த டயத்துக்கு இன்ட்ரோல் விடுவாங்க, அதுக்கடுத்து இன்ட்ரோல் முடிஞ்சவொடனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்தந்த டைமிங்கில் ப்ராப்பராக முடிஞ்சிடும். ஆப்ரேட்டருக்கு வந்து சிஸ்டத்தை ஆன் பண்ணி விடுறது தான் வேலை. அங்கேயுமே ஆப்ரேட்டருக்கு வேலை கிடையாது. டால்பி கம்பெனிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா கியூப் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ்காரங்களை வந்து நுப்பாட்டி இருப்பாங்க. கியூப்புங்கிற கம்பெனி வந்து டால்பியோட சர்வீஸ் டெக்னீஷியங்க தான். அவங்க தான் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சொன்னால் வந்து தியேட்டர்களில் வந்து பார்ப்பாங்க. இப்போ தியேட்டரில் இருக்கக்கூடிய அந்த ரிசீவர்களையோ ப்ரீஆம்புகளையோ இல்லை பவர் ஆம்புகளையோ எதையுமே வந்து ஒரு ஸ்க்ரூவை கூட கழட்ட முடியாது. ஆப்ரேட்டரே நினச்சா கூட கழட்டக்கூடாது. அதில் ஏதாவது இஷ்யூ ஆச்சுன்னு சொன்னால் கியூப் கம்பெனிக்காரங்க வந்து சர்வீஸ் பண்ணிடுவாங்க. எக்ஸ்ட்ரா ஸ்பேர்ஸ் வந்து ஆம்பிளிஃபயரும் ஃப்ரீ ஆம்பிளிஃபயர்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுகளை வந்து ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு தூக்கி சேஞ்ச் பண்ணிக்கிடுவாங்க. ஃபால்ட் ஆன ரிசீவர்களை வந்து அவங்க வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க, இல்லை அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிக்காரங்களோட லைசன்ஸ் வாங்கி தான் நம்ம டால்பி ஆடியோ சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியும். சாதாரணமாக நம்ம வந்து ஒரு 5.1 சிஸ்டத்தில் நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். 7.1 யோசிக்க கூட முடியாது. அதே போல் அசம்பிள் ஆம்பிளிஃபயரில் 7.1 உருவாக்கவும் முடியாது, முடியவே முடியாது. சரியா? 5.1 மட்டும்தான். இப்ப இது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு இவ்வளவு தூரம் எடுத்து சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதா? புரிஞ்சுச்சுனே. டால்பிங்கிறது எவ்வளவு பெரிய நிறுவனம், ஆய்வகம், ஒரு பெரிய லேப். அப்ப இதுக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்குங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுட்டேன். தெரியுது. இதுக்கு மேலே உங்களுக்கு டால்பி டிடிஎஸ் வேணுமா? சத்தியமா வேண்டாம். பேசாம ஒரு டிவிடி பிளேயரை போட்டு 5.1 படம் பார்த்துட்டு போயிருங்க. ஒரு ஏர்டெல் டிடிஹெச் வாங்குங்க, அதுலயும் 5.1 வரும். ஆப்டிக்கல் எத்தனையோ இது மார்க்கெட்ல கிடைக்குது, கன்வெர்டர் போடுங்க. அந்த ஆப்டிக்கல்ல இருந்து வரக்கூடியதோ இல்ல ஏஆர்சி சப்போர்ட் பண்ணி 5.1 வரக்கூடிய கன்வெர்டர் போர்டுகள்லாம் நிறைய கிடைக்குது. அதுகளை வேணா மாட்டி தாரேன். 5.1 மாதிரி நீங்க கேட்கலாம். சரியா? 5.1 கேட்கலாம். இது வரைக்கும் நான் கொடுத்த விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதா? ஆமா, புரிஞ்சதுண்ணே. டால்பி பத்தி பேசுவீங்களா? கண்டிப்பா பேசுறேனே. கண்டிப்பா பேசுவீங்க. எப்படி பேசுவீங்க? டால்பிங்கிறது ஒரு லேப். ஒரு ஆடியோ தரத்தை உயர்த்து கொண்டு போனது வந்து டால்பியோட லேப். டால்பி என்பது ஒரு லேப்பு. அது வந்து உயர்தரமான ஒரு ஆடியோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உலகத்துக்கே பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய ஒரு ஆய்வகம் தான் டால்பி.
ப்ரோலாஜிக் 1னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, ப்ரோலாஜிக் 2னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது எல்லாமே வந்து நாம சாதாரணமா வந்து ஒரு தியேட்டர் ரேஞ்சுக்கு எதிர்பார்க்கறது தவறு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்மளால என்ன முடியுமோ அந்த ஆடியோவை கேட்டுட்டு நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு MP3 பாட்டு கேட்கறதோ படம் பார்க்கறதோ ஃபீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ரொம்ப பல லட்சங்கள் இருந்தா ரொம்ப பல லட்சங்கள் உங்ககிட்ட ரூபா இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ஏவி ரிசீவர் வாங்கி எல்லாமே சவுண்ட் ப்ரூஃபிங் பண்ணி இந்த மாதிரி செய்யுங்க. அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்ம ஊர்ல ஆட்கள் இருக்கிறாங்க. மெயினா வந்து சிவா ஆடியோஸ் பவானி அந்த அண்ணன் வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க கிட்ட ஆட்கள் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்க நல்ல ஒரு தரமான ஏவி ரிசீவர் வாங்கி கொடுத்து உங்களோட வீடு வந்து சவுண்ட் ப்ரூஃபிங் பண்ணி பக்காவா பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆடியோ சிஸ்டத்தை பயன்படுத்தி டால்பி கம்பெனிக்காரங்க கொடுக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீங்க முழுமையா ஃபீல் பண்ணலாம். நீங்க இந்த தகரட்டப்பா அம்பிப்பரை தூக்கிட்டு வந்து எனக்கு டால்பி டிடிஎஸ் எடுக்கணும் அட்மாஸ் வேணும்லாம் கேட்டு வந்துடாதீங்க. இதுக்கு மேலையும் கேட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட இந்த மன ஆடியோஸை விட்டு விரட்டதான் செய்வேன். புரிஞ்சா? சரி, ரைட், வீடியோ முடிச்சுக்கிறோமா? இது வரைக்கும் நான் கொடுத்த விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. என்றும் அன்புடன் நான் உங்கள் மன ஆடியோஸ். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.